இருந்து வர வேண்டிய எண்ணெயை தடை இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே திரு ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் எடுத்து கூறி மக்களிடம் அமைதியை ஏற்படுவதற்கு பதிலாக மக்களிடம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலே கடந்த 15ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறார். இவருடைய பேச்சை நம்பி எப்படி சிலோனில் யுத்தம் 2009 நடைபெற்ற போது கருணாநிதி யுத்தம் முடிந்து விட்டது வெளியிலே வா என்று சொன்ன போது அங்கே அப்பாவி மக்கள் எல்லாம் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்களோ, அதே போல் இப்ப ஸ்டாலினுடைய அந்த பயமுறுத்தலை நம்பி ஒரு நாளைக்கு 55,70,000 கேஸ் கன்சியூமர்கள் பதிவு செய்வார்கள் சராசரியாக இந்திய நாட்டில். ஸ்டாலினுடைய வார்த்தையை நம்பி எங்கே பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு வந்துவிடும் என்ற அச்சத்தில் ஒவ்வொரு பங்கிலும் அங்கே மக்கள் குவிந்ததன் அடிப்படையில் இன்றைக்கு கேஸ் 77,70,000 பேர் ஒரு நாளைக்கு பதிவு செய்கிறார்கள். அதையும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ராஜதந்திரமாக முறியடித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த மாநிலத்திலே பொறுப்புள்ள முதலமைச்சராக இருக்கிற இந்த ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? மக்களிடம் அச்சத்தை போக்கி இருக்க வேண்டும். அதற்கு மாறாக மக்களிடம் அச்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இவர் சொல்றார் சாதனைகள், அந்த சாதனை செய்து விட்டோம், இந்த சாதனை செய்து விட்டோம், எனவே நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார்கள். நீங்கள் சாதனை செய்யவில்லை. 505 வாக்குறுதியிலே 345 வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றவில்லை. அதற்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி வாக்குறுதிகள். ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வைத்த, அதாவது கொடுத்த வாக்குறுதியை 2026 முதலமைச்சராக முடிசூட இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம், திமுக அரசை கண்டிக்கின்றோம். பதில் சொல், பதில் சொல், பொம்மை முதலமைச்சரே பதில் சொல். மாஃபியாக்கள் விளையாடும் வேட்டைக்காரா தமிழ்நாடு, மாஃபியாக்கள் விளையாடும் வேட்டைக்காரா தமிழ்நாடு. போதை பொருட்கள் விற்கின்ற சந்தைதானா தமிழ்நாடு, சந்தைதானா தமிழ்நாடு. திணித்தது யார், திணித்தது யார்? புத்தகம் சுமக்கும் கைகளிலே, புத்தகம் சுமக்கும் கைகளிலே போதை பொருளை திணித்தது யார்? போதை பொருளை திணித்தது யார்? பதில் சொல், பதில் சொல். விடியா திமுக அரசே பதில் சொல். நன்றி.